வெல்கம் பேக் டு பிரைமோ டாக்கீஸ். நானும் உங்கள் ஹசன். ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் காமிச்சு நான் பேசுறது. இவ்வளோ நாளா வந்து வாய்ஸ் ஓவர்ல தான் பேசிட்டு இருந்தோம். ஸோ ஐ அம் ஸோ ஹேப்பி தட் ஐ அம் கமிங் பிஃபோர் யூ கைஸ். அண்ட் உங்களுடைய பேராதரவு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள அ தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அண்ட் ஷோக்குள்ள போவோம். பிக் பாஸ் சீசன் 9 ஆக்சுவலி இன்னைக்கு பயங்கரமான அதிரி புதிரியான வேலைகள்லாம் நடந்துச்சுங்க. பிரச்சனைகள், சண்டைகள்லாம் போய்க்கிட்டே இருந்துச்சு. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். ஆக்சுவலி பிக் பாஸ்லயும் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. இன்னைக்கு வந்து பிக் பாஸ் சீசன் 9லயே வரலாற்றிலேயே வந்து நாள்ல இருந்து சண்டை ஆரம்பிக்கிறது இந்த சீசன்ல தான் இருக்கும். ஏன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னாக்கா, ஒவ்வொருத்தரா வருவாங்க. 1 நாள், 2 நாள் போகும். அட்லீஸ்ட் ஒரு 3வது நாள், 4வது நாளுக்கு அப்புறம் தான் ஒரு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். ஆனா, இங்க நுழைஞ்சதுலருந்து கான்ட்ரோவர்சிஸ் வந்து காசிப்ஸ் அதுக்கப்புறம் வந்து வாக்குவாதங்கள், ஆர்கியூமென்ட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ, அத பொறுத்து வந்து பார்த்தீங்க அப்டின்னாக்கா, டே 1ல இருந்து நம்மளுடைய வாட்டர் மெலன் தான் வந்துட்டு ஹைலைட்டாவே இருக்காப்ல. எல்லா கேமரா அவர மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுது. எல்லாருமே வந்துட்டு அ அவர்கிட்ட போய் வம்பிழுக்குறானுங்க. அ ம இதாயிர்றானுங்க வந்து. வந்து எல்லாம் கேமரால தெரிஞ்சுடுறான். கன்டென்ட்ல வந்துடுறானுங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க. பிக் பாஸ் வந்து இந்த எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதாவது இன்னைக்கு என்ன அப்படின்னாக்கா, பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்க லக்ஸரி ஹவுஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லா பணிவிடையும் செய்யணும். அண்ட் அவங்க எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. இவங்க தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தும் குடுப்பாங்க. ஸோ அப்படிதான். அப்படிதான் வந்துட்டு ரம்யா, ஜோ அவர்கள் வந்து ரொம்ப சின்சியரா அந்த டாஸ்க்க வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. எல்லாருமே வந்து எல்லாத்தையுமே வந்து வேல வாங்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனா வந்து மடிச்சு வச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டு, "இது என்னம்மா ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வர்ற காமெடி மாரி மோசமா இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. சொல்லிட்டு அவங்க ஏதோ ரிப்ளை குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இது ஏதோ சொல்லிட்டு அப்படியே வெளிய போறாரு. வெளிய போகும்போது கண்ட்ரி ஃப்ரூட் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போறாரு. கண்ட்ரி ஃப்ரூட்னா என்னன்னு வந்து ரம்யா, ஜோக்கு புரியல. அப்புறம் வந்து பக்கத்துல வந்து இவங்க இருக்காங்க. அ அரோரா சிங்க்ல இருக்காங்க. அவங்க கிட்ட என்ன விஷயம்னு கேட்குறாங்க. கண்ட்ரி ஃப்ரூட்னா ஸ்டூபிட் மாரி ஒரு விஷயம் அப்படின்னவுடனே டென்ஷன் ஆகி வெளிய போயி, ம் இவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அ வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் இவங்களுக்கும் வந்து பெரிய வாக்குவாதமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேப்ல வந்துட்டு இவரு வாட்டர்மெலன் வெளிய போயிட்டு, அ நம்ம யாரு? நம்ம இவங்க ஆர்ஜே பார்வதி அவர்கள வந்து கூப்ட்டு விஷயத்த சொல்ல வராரு. அதுக்கு முன்னாடி இவங்களே வந்து இப்டி இப்டி பண்ணாரு. கண்ட்ரி ஃப்ரூட்ன்னு சொல்றாரு. இதெல்லாம் தப்பு இல்லையா? இது என் டாஸ்க் தானே அப்டிங்கிற மாரி கேட்கும்போது, அவங்களும் வந்து ஆமா அது தப்பு அப்டின்ன உடனே, இது வந்து அப்டியே பக்கத்துல இருக்கிறவங்கலாம் கேட்டு கேட்டு என்ன கெட்ட வார்த்தை பேசுனாங்களா? அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கலவரமே உண்டாக பார்த்துச்சு. அந்த இடத்துல வந்து பார்வதி அவர்கள் பார்வதி அவர்களும், அப்புறம் வந்துட்டு நம்ம கானா வினோத் அவர்களும் சம்திங் ஏதோ விளையாண்டாங்க. அதுக்கு டவல் எடுத்து பார்வதி மேல அடிச்சோனே, "ப்ரோ இதெல்லாம் பண்ணக்கூடாது" அப்படின்னோனே, உடனே இவரு எப்பவுமே இப்படிதான் பண்ணுவாரு. கானா வினோத்த பார்த்து வாட்டர்மெலன் வந்து சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்படியே வந்து மடைமாற்ற மாரி போய்க்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அது சென்டர் ஆஃப் த ஹால்ல வந்து எல்லாருமே வந்து பேசி, அது ஒரு இது மாரி வந்து, அதுக்கப்புறம் இவரு அ அந்த எஃப்ஜே அவர்கள் வந்து ஏதோ ஒண்ணு பேச, கை நீட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. கை நீட்டுற அளவுக்கு வந்துருச்சு. "வெட்டிருவேன்" அப்படின்னு எஃப்ஜே சொல்ல, இவரு வந்து கம்ருதீன் வந்து தள்ளிவிட, இந்த வந்து ஆக்சுவலி போன சீசன்லலாம் நீங்க வேகமா பேசினாலே வந்து ஒரு மாதிரி கேள்வி கேட்பாங்க. கை வைக்கிறாரு. ஐ மீன் வெட்டிருவேங்கிற மாரி கொலை மிரட்டல் மாரி இது ஆக்சுவலி. ஸோ யாருக்கு ரெட் கார்ட் குடுக்க போறாங்கன்னு தெரியல. ரெட் கார்ட் குடுப்பாங்களா? இல்ல வார்னிங் கார்ட் குடுப்பாங்களான்னு தெரியல. இது போன போன சீசன்கள்லயே இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ அத பார்த்திருப்பாங்க மேபி. அத பார்த்துட்டு வந்து கன்டென்ட்ட கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு போறாங்களோ! அப்டிங்கிற மாரி தான் எனக்கு தோணுது. என்னமோ லைட்டா நடிக்கிற மாரி இருக்கு. எஃப்ஜேலாம் வந்து நேச்சுரலா தெரியிற மாரியே இல்ல. ஸோ மக்களே இன்னைக்கு வந்து தரமான ஒரு சண்டை காட்சி,
கலவர காட்சிகள்லாம் இருக்கு. அத பார்த்துட்டு கமெண்ட்ஸ் குடுங்க. ஸோ இது வந்து யார் மேல தப்பு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்லயே சொல்லுங்க. ரம்யா ஜோ மேலயா? இல்ல இவரு வாட்டர்மெலன் திவாகர் மேலயா? இல்ல இடையில சம்பந்தமே இல்லாம கம்ருதீனும், எஃப்ஜேயும் உள்ள வந்தாங்களே அவங்க மேலயா? அப்படிங்கிறது. ஆனா எஃப்ஜே வந்து வெட்டிருவேன்னு சொன்னது, கம்ருதீன் வந்துட்டு தள்ளி விட்டதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அவங்க வந்து ஒரு மாதிரி அவங்கள டார்கெட் பண்றதுலயே வாட்டர்மெலன டார்கெட் பண்ற மாரியே இருக்காது. சும்மா விட்டாலே அந்த ஆள் வெளிய போயிருவாப்ல. தேவையில்லாம அவர பத்தி பேசி இவனுங்க கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஓவர் ஆக்டிங் மாரி தெரியுது. அது பண்ணாம இருந்தா சரியா இருக்கும். பட் இந்த தடவ இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு வெளிய போகக்கூடிய ஆள் வந்து பார்த்தீங்க அப்டின்னாக்கா, கலையரசன் வாரமே எவிக்ட் ஆகுறாரு. அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. மத்தபடி அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம எல்லாமே பார்ப்போம். அடுத்தடுத்த சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு, துள்ளி குதிச்சு விளையாண்டு டான்ஸ்லாம் ஆடுறாரு. நீங்க அதெல்லாம் இன்னைக்கு ஷோல பார்ப்பீங்க. லெட்ஸ் சி அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். தேங்க் யூ. பாய்.